ஹாய், நம்ம இன்னைக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் எப்படி பேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க இன்கம் டேக்ஸ் சைட்டை ஓபன் பண்ணுங்க. இந்த அட்ரஸ் தான் incometax.gov.in. அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேன் கார்டு அண்ட் பாஸ்வேர்டை நீங்க இன்புட் பண்ற மாதிரி இருக்கும். யூசர் ஐடின்றது என்னன்னா பேன் கார்டு நம்பர் தான். ஓகேங்களா? தென் கண்டினியூ. அதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்க லாகின் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அதுல இ ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதுல அதுக்கு கீழே இபே டேக்ஸ்ன்னு இருக்கும். இதுல போயிட்டு நியூ பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போறது செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். எந்த வருஷத்துக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24-25 அந்த வருஷத்துக்கு பண்றீங்க அப்படின்னா அதுக்கான அசஸ்மெண்ட் இயர் என்ன போடணும் அப்படின்னா 25-26. உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்ததுன்னா நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24-25 அப்போ நீங்க கரெக்டா பண்றீங்க அந்த வருஷத்துக்கு. ஏன்னா நீங்க வருஷத்தை தப்பா அசஸ்மெண்ட் இயர் தப்பா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு போய் அது வந்து விழுந்துரும். அதனால நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பேமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தப்பா பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு போய் அந்த அமௌண்ட் வந்து விழுந்துரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் போடும்போது ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு அசஸ்மெண்ட் இயர் என்ன வரும்னா 25-26ன்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ டாக்ஸ், சர்சார்ஜ், செஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, அதர்ஸ் நீங்க என்ன இப்போ டாக்ஸ் பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 பே பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க இங்க இன்புட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க எந்த பேங்க் மூலமா பேமெண்ட் பண்ண போறீங்க. பேங்க் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கு, டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்கு, பே அட் பேங்க் கவுண்டர் இருக்கு, தென் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் ஆப்ஷன் இருக்கு, பேமெண்ட் கேட்வே இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூபிஐ கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நெட் பேங்கிங் நான் யூஸ் பண்றேன். ஸோ நெட் பேங்கிங்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிவ்யூ சலானோட ப்ரிவ்யூ வரும். அப்போ ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல எடிட் பண்ணோம் மேம் நான் தப்பா பண்ணிட்டு எடிட் பண்ணி இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அசஸ்மெண்ட் இயர் 25-26, ஃபினான்ஷியல் 24-25, தென் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அதர் கம்பெனிஸ், டைப் ஆஃப் பேமெண்ட் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாக்ஸ் எவ்வளவு அமௌண்ட் நம்ம போட்டோம் 10,000 போட்டோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்க பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே போகும். அவ்வளவுதான். நீங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் முடிச்ச அப்படின்னா சலான் வந்து ஜென்ரேட் ஆயிடும். தேங்க்யூ.